Grand Master போட்டான்டா. பாரு. இல்ல அவன் மனசுல ஒன்று நினைச்சுப்பான். அதை பத்தி ஒரு பிரபலமான நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சதீஷ். Hi Satish, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா கிராண்ட் மாஸ்டர் ஷோல வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. உங்களை பத்தி சொல்லுங்க. Satish Kumar, I'm a fresher in B Mechanical Engineering. Just now I joined EDA General, manufacturers of one general air conditioner. ஓகே, லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்போ. இப்போ 3 months நல்லா போகுது, மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம். உங்களோட பொழுதுபோக்கு என்ன சதீஷ்? கிரிக்கெட் அண்ட் பொலிட்டிக்கல் மீன்ஸ் ஓகே. இப்போ விளையாட ரெடியா இருக்கீங்க? கிடையாது. Honorable jury, சதீஷ் நடிச்சிட்டு இருக்க அந்த பிரபலமான நிகழ்ச்சியை நீங்க அப்ரூவ் பண்றீங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. It's approved. All the best. Thank you, ma'am. நல்லா இருக்கு சுரேஷ். ரொம்ப நல்லா இருக்கு. இருமாமா. So Satish, ready for the game? Yes, sir. Without delay, shall we jump into it? Yeah. சதீஷ் குமார் அறிவிக்கும் நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியா கெட்ட நிகழ்ச்சியா, சிலருக்கு நல்ல நிகழ்ச்சி சிலருக்கு கெட்ட நிகழ்ச்சியா தெரிய வேண்டிய கேள்விகள் கேட்க போறேன். நான் அதுக்கு முன்னாடி சதீஷ் குமார் என்ற இந்த டிவோட்டிக்கு கொடுங்க எங்க உதயத்திலே இருந்து உற்சாகங்களும் நல்ல நிகழ்ச்சியா இல்லை கெட்ட நிகழ்ச்சியா happen in India? No. இல்லை happen in Asia? No. Europe? No. American continent? No. 13 months. Sir, 3 நிமிஷம் ஆச்சு எனக்கு கேள்வி பேசு. ஓகே. ஆஸ்திரேலியன் continent? Yes. யாருக்காவது அந்த நிகழ்ச்சியில உயிர் போயதா? இல்ல. Happened after 1950? Yeah. In the country of Australia? Yeah. 1990? After 1992? No. In 1990? No. After 1985? No. அரசியல் கிட்ட சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் இன்சிடென்ட் அது இல்ல. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிட்ட சம்பந்தப்பட்ட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிட்ட சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கிய நிகழ்ச்சியா இல்ல. not banning a writer அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. புக் பேனிங் இல்ல. 85 வரையில ஆஸ்திரேலியா கான்டினென்டிலே கண்ட்ரி ஆஃப் ஆஸ்திரேலியா கொலையில நடந்த ஜெனரலா கெட்ட நிகழ்ச்சி என்று சொல்ல முடியும். ஒரு கெட்ட நிகழ்ச்சி அது கொலை இல்லை, மரணம் யாருடைய மரணம் இல்லை, நஷ்ட காரணம் இல்லை. செக்ஸ் ஸ்கேம்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி ஒன்றும் இல்ல. அவனுக்கு கண்டே பிடிக்க முடியல, கடைசியில் முடிச்சிட்டானா? ஆமா. டாப்பிங் யூசஸ் ஆஃப் அபியூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்ல. ஸ்போர்ட்ஸ் கிட்ட சம்பந்தப்பட்ட கெட்ட நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 14 நிமிஷம். ஆமா. happened in 1984? No, sir. 82? ஆமா. கரெக்டா வந்துட்டான். 25 கேள்விகள் கரெக்டா வந்துட்டான் பாருங்க. இன்னும் கண்டுபிடிச்சிருவானா அது? ஆமா சார், 1982 உங்கள் நிகழ்ச்சி கிட்ட ஈடுபட்ட ஏதாவது ஒரு பெருமை பெற்ற பர்சனாலிட்டிக்கு ஃப்ராக் ஜம்பிங் கிட்ட ஏதாவது கனெக்ஷன் இருக்குங்களா? இருக்கு. ஆமாங்களா சார்? 1986 ஆண்டுல ஷார்ஜாவிலே பென்சன் அண்ட் ஷெட்ஜர்ஸ் கப்புடைய ஃபைனலிலே சேதன் சர்மா இறந்த ஒரு ஓவரிலே கடைசியிலே போர்டில் ஜெயிக்கிறதுக்கு 4 ரன் வேணும் என்று இருக்கும் போது சேதன் சர்மா இறந்த ஃபுல் டோஸ் போல மிட் விக்கெட்டிலே ஃபிளிப் பண்ணி 6 அடித்த ஒரு பெருமை பெற்ற பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் கிட்ட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை உங்களுக்கு இருக்கிறது. ஆமா.
1982வது சீரீஸில் பாகிஸ்தான் visited Australia. Mr. Dennis is the ace Australian bowler. He was given a backstrap by Javad Mian, the ever bad-tempered batsman of Pakistan. Is it the right thing? Yes, sir. மேற்கொள்ள பியூட்டி சோப் பிரபலமான நிகழ்வுகள் சில குறிப்புகள். டெனிஸ் லில்லி ஜாவத் மியாந்தக் மோதல். இது 1981 1982 பாகிஸ்தானின் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது நிகழ்ந்தது. ஆட்டத்தின் பரபரப்பான கட்டத்தின் போது ரன் எடுப்பதற்காக ஓடி வந்த மியாண்டர் லில்லியை நோக்கி பேட்டை வீசினார். இதனால் இவருக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போர்டு $120 அபராதமும் 2 போட்டிகளில் விளையாட தடையும் விதித்தது. Great, my dear friend. So that's it. நான் நீங்க இதேபடி இந்த நிகழ்ச்சியில ஈடுபாடு கொள்ளுங்க பரிசோட போக்கி. அதுக்காக இன்றைய கேள்வி உங்களுக்காக very simple. The question is, who was the first Pakistan cricket player to get a double century in international cricket? International cricketல இரண்டு செஞ்சுரி double century கிடைத்த முதல் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் யார்? நீங்க கிராண்ட் மாஸ்டர் ஷோல கலந்துக்கணுமா? அதுக்கு இப்ப நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேட்ட क्वेश्चनக்கு பதில் சொன்னாலே போதுங்க. log on to www.india.com ல விஜய் டிவி லிங்க்ல கிராண்ட் மாஸ்டர் பேஜ்ல உங்களோட ஆன்சர்ஸையும் பர்சனல் டீடைல்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க மொபைல் மூலமா உங்களோட ஆன்சர்ஸ் அனுப்பலாம். மொபைல் எடுங்க GMP ஸ்பேஸ் உங்க ஆன்சர் டைப் பண்ணி 57827 க்கு SMS பண்ணுங்க. இந்த ஷோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். Thanks for watching Nature Pop Views of Grand Master. எங்கேயாவது எப்பொழுது நான் பார்ட்டிசிபேட் பண்ணி 2 மாசம் Savita Swarno, sponsored by Noida Leha.